ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஞான யோகம் என்று அழைக்கப்படும் சாங்கிய யோகத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த பகவானை சென்று அடைவதற்கு 3 யோகங்கள், 3 வழிகள் உள்ளன. அந்த 3 வழிகளில் முதலாவதாக நம்ம பார்த்தது சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படும் ஞான யோகம். அந்த ஞான யோகத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த ஞான யோகத்தில், இந்த ஞான மார்க்கத்தில், ஞான வழியில் பகவானை சென்று அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் முக்கியமான பல தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம், நானே பரமாத்மா என்ற தத்துவம். அந்த பரமாத்மா தான் அனைத்திற்குள்ளும் இருக்கிறார் என்பது. மற்றும் நம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே மாயை என்ற ஒரு தத்துவம். அநித்தியமான தேகம், அதாவது அழியக்கூடிய தேகத்தில் நித்தியமான ஆத்மா, அதாவது அழியாத ஆத்மா உள்ளது என்ற ஒரு தத்துவம். இந்த அழியக்கூடிய தேகத்தில் இருக்கும் அழியாத ஆத்மா அந்த பரமாத்மாவின் அம்சமே என்று இன்னொரு தத்துவம். இந்த அழியக்கூடிய சரீரத்தில் இருக்கும் அழியாத ஆத்மா பரமாத்மாவோட அங்கமாக இருக்கிறதோட சேர்த்து அந்த பரமாத்மாவாகவே இருக்கிறது என்ற இன்னொரு தத்துவம். இந்த கடைசி பாயிண்ட், இப்போ நம்ம கேட்ட இந்த பாயிண்ட், இந்த அழியக்கூடிய தேகத்தில் இருக்கும் அழியாத ஆத்மா பரமாத்மாவாகவே இருக்கிறது என்று சொல்லும்போது அதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த பரமாத்மாவும் இந்த அழியாத ஜீவாத்மாவும் ஒன்றே என்று ஞான யோகம் கூறுகிறது. இந்த விஷயத்தை, இந்த தத்துவத்தை நம்ம வேற எங்கோ பார்த்துருக்கிறோம் என்று உங்களுக்கு கேட்ட மாதிரியே இருக்கும். இதை நம்ம 3 மதங்களை பற்றி பார்க்கும்போது, அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தத்தை பற்றி பார்க்கும்போது இது அத்வைத்தத்தோட தத்துவங்களோட சிமிலராக இருக்குது. அதனால் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல, ஒன்றே என்று ஞானயோகத்தை உபாசனம் செய்யும் ஞான யோகிகள் கூறும்போது அவர்கள் அத்வைத்த மதத்தை, அத்வைத்த சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். அதனால் ஞான தத்துவங்களை தெரிந்து கொண்டால் மோட்சம் அடையலாம் என்று கூறுகிறது ஞானயோகம். அது மட்டுமல்லாமல் அத்வைத சித்தாந்தத்துடன் ஒரு சம்பந்தத்தில் இருக்கிறது ஞான யோகம். ஞான யோகத்தின் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் ஜீவகதியை பற்றி கூறுகிறது. ஜீவகதி என்றால் ஒரு ஜீவாத்மாவும் எந்த விதத்தில் மோட்சம் அடைகிறது என்று கூறுகிறது. இந்த ஜீவகதி என்பது, அதாவது மோட்சம் அடையும் வழி என்பது ஒரு ஜீவாத்மாவுக்கும் அதன் குணங்களுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த குணங்களையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதனால் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல தான் இந்த சத்வகுணம் வாய்ந்த ஜீவாத்மாக்களுக்கு மட்டுமே மோட்சம் என்பது கிடைக்கும். அதனால் சத்வகுணம் வாய்ந்த ஜீவாத்மாக்களுக்கே மோட்சம் அடைவதற்கு தகுதி உள்ளதால் சத்வகுணம் வாய்ந்த ஜீவாத்மாக்களை முக்தி யோகியர்கள் என்று கூறுவோம். ஞான யோகத்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்கள், சில முக்கியமான தத்துவங்கள் இவையே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.